வணக்கம். போன கிளாஸில் நாங்கள் ஒரு கிளாஸ் ஒன்று டிஃபைன் பண்ணினாங்கள் பாயிண்ட் என்ற பேரில். அந்த கிளாஸை டிஃபைன் பண்ணிக்கல நான் சொன்னான் அட்ரிபியூட்ஸ் எல்லாம் ப்ரைவேட்டாக இருக்கணும்ண்டு, மெத்தட்ஸ் எல்லாம் பப்ளிக்காக இருக்கணும்ண்டு வளமையாக. உதாரணத்துக்கு டெலிவிஷன் என்ற ஒரு கிளாஸை நீங்கள் எடுத்தீங்கன்னா அதுக்கு என்னென்ன அட்ரிபியூட் இருக்கும்? டெலிவிஷனுக்கு ஒரு சைஸ் இருக்கும், டெலிவிஷன் கலராக பிளாக் அண்ட் ஒயிட்டாக என்ற விஷயம் இருக்கும், வால்யூம் இருக்கும், கலர், பிரைட்னஸ், இப்படியான நிறைய அட்ரிபியூட்ஸ் அதுக்கு இருக்கும். உதாரணத்துக்கு வால்யூம் என்ற அட்ரிபியூட் எடுத்தால் இந்த அட்ரிபியூட்டை நீங்கள் நேரடியாக அடைய முடியாது. அதாவது வால்யூமை 10 மாற்று 11 மாற்றுன்னு நீங்கள் நேராக சொல்லலாது. அதை மாற்றுறதுக்காக ஒரு மெத்தட் தந்திருப்பாங்க. உதாரணமாக உங்களுக்கு கையில் ரிமோட்டில் இருக்கிற பட்டனோ அல்லது டெலிவிஷனில் இருக்கிற பட்டனையோ இந்த பக்கம் ஒருக்கா ப்ரெஸ் பண்ணினா 1 கூடும், இன்னொருக்கா ப்ரெஸ் பண்ணினா 2 கூடும், சரிதானே? அப்படியே ஒரு மெத்தட் தந்திருப்பாங்க. அந்த மெத்தட்டால் மட்டும்தான் நீங்கள் வால்யூமை கூட்டலாம். வால்யூம் என்ற அட்ரிபியூட்டை நேரடியாக அடையலாது. இன்னொரு அட்ரிபியூட் சைஸ். டெலிவிஷன் என்ற கிளாஸுக்கு தரப்பட்டிருக்கிற இன்னொரு அட்ரிபியூட் சைஸ். அப்போ டெலிவிஷன் என்ற கிளாஸில் உருவான ஒரு ஒப்ஜெக்ட்டுக்கு சைஸை நீங்கள் மாற்றலாது. ஏனென்றால் சைஸ் என்ற ஒரு அட்ரிபியூட் இருக்குது, அந்த அட்ரிபியூட்டுக்கு ஒரு வேல்யூ போட்டு தான் உங்களுக்கு அந்த ஒப்ஜெக்ட் தந்திருக்கு. உங்களோட வீட்டில் இருக்கிற டெலிவிஷன் 20 இன்ச்சஸ் என்று சொன்னால் அதுக்கு ஒரு வேல்யூ போட்டு தான் உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. 20 என்ற வேல்யூ போட்டு தரப்பட்டிருக்குது. அந்த வேல்யூவை நீங்கள் மாற்றலாது. ஏனென்றால் அந்த வேல்யூவை மாற்றுறதுக்கான மெத்தட் உங்கள்கிட்ட தரையில் தந்திருந்தால் மாற்றலாம். அப்போ மெத்தட்டுகளால் தான் அட்ரிபியூட்ஸுன்ற வேல்யூஸை மாற்றலாமே ஒழிய அட்ரிபியூட்ன்ற வேல்யூ நேரடியாக மாற்ற மாதிரி நாங்கள் செட் பண்ணுறதில்லை வளமையாக. இனி நாங்கள் இந்த கிளாஸ் ஏற்கனவே டிஃபைன் பண்ணியிருக்கிறோம் பாயிண்ட் என்ற கிளாஸ். இந்த பாயிண்ட் என்ற கிளாஸை பொறுத்தவரை 2 அட்ரிபியூட் எக்ஸ் ஒய் என்று சொல்லி 2 அட்ரிபியூட் ப்ரைவேட் அட்ரிபியூட். இந்த எக்ஸையும் ஒய்யையும் கையாளுறதுக்கான 4 மெத்தட், செட் எக்ஸ் செட் ஒய் என்று சொல்லி 2 மெத்தட், கெட் எக்ஸ் கெட் ஒய் என்று சொல்லி 2 மெத்தட். செட் எக்ஸ் வந்து வேல்யூவை செட் பண்ணுறதுக்கும் கெட் எக்ஸ் வந்து வேல்யூவை கெட் பண்ணுறதுக்கும் பாவிக்கிறோம். இனி நாங்கள் இந்த கிளாஸ், அதாவது பாயிண்ட் என்ற கிளாஸில் ஒப்ஜெக்டுகளை உருவாக்கி அந்த ஒப்ஜெக்டுகளை கையாளுறதுக்கு இன்னொரு கிளாஸ் எங்களுக்கு தேவை. அதுதான் பாயிண்ட் டெஸ்ட் என்ற கிளாஸ். இந்த பாயிண்ட் டெஸ்ட் என்ற கிளாஸுக்குள்ள நாங்கள் மெயின் மெத்தட் எழுதியிருக்கிறோம். மெயின் மெத்தடில் 2 ஸ்டெப் முடிஞ்சுது. அதாவது முதலாவது ஸ்டெப்பில் என்ன சொல்லியிருக்கிறோம் என்றால் பாயிண்ட் என்ற கிளாஸில் P1 என்ற பெயரில் ஒரு ஒப்ஜெக்டை உருவாக்குறதுக்காக பாவிக்கிற ஆப்ரேட்டர் நியூ. அப்படி நீங்கள் உருவாக்கும் போது ரன் பண்ணுற ஒரு மெத்தட் தான் இந்த கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட். அதுக்கு பாயிண்ட் என்ற கிளாஸுன்ற அதே பேர் பாய்படும். பின்னுக்கு ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் இருக்கிறத வச்சுக்கொண்டு நீங்கள் யோசிக்கலாம் இந்த ஒரு மெத்தட் உண்டு. அதாவது இது கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட் சொல்லி ஸ்பெஷல் மெத்தட். இதை பற்றி பார்ப்போம். இதே மாதிரி 2வது ஸ்டெப்பில் சொல்லியிருக்கிறோம் பாயிண்ட் என்ற கிளாஸில் P2 என்று சொல்லி ஒரு ஒப்ஜெக்டை உருவாக்கு என்று சொல்லியிருக்கிறோம். இப்போ P1 உருவாகிக்க அதுக்கு தனியாக XY என்று சொல்லி 2 அட்ரிபியூட் உருவாகும் என்றால் மெமரியில் இடம் ஒதுக்கப்படும், அவ்வளோதான். எக்ஸ் என்றது ஒரு இன்டிஜர் வேரியபிள். இன்டிஜர் வேரியபிளுக்கு ஜாவாவில் 4 பைட் ஒதுக்க வேணுமெண்டா 4 பைட்டை ஒதுக்கி விடும், அவ்வளோதான். P1 உருவாக்க இன்னொரு அட்ரிபியூட் Y உருவாகும். அதாவது XY என்று சொல்லி 2 அட்ரிபியூட் உருவாகும். மெமரியில் இந்த 2 வேரியபிளுக்குமான இடங்கள் ஒதுக்கப்படும், அவ்வளோதான். அதே மாதிரி P2 உருவாகிக்க அதுக்குரிய அட்ரிபியூட்டுக்கு இடம் ஒதுக்கப்படும். அதுக்குரிய எக்ஸுக்கும் ஒய்க்கும் இடம் ஒதுக்கப்படும். இன்னொரு இடம் அது இன்னொரு வேரியபிள். இப்போ விளங்கிக்கொள்ளுங்க. P1 இந்த எக்ஸ் என்று சொல்கிறால் P1 டாட் எக்ஸ் என்று சொல்லணும், P1 டாட் ஒய் என்று சொல்லணும். P1 டாட் எக்ஸும் P2 டாட் எக்ஸும் வேறு. அதை விளங்கிக்கொள்ளுங்க. சரி, இப்போ நாங்கள் தொடர்ந்து
இப்போ P1 என்ற இந்த P1 என்ற இந்த அட்ரிபியூட்டுக்கு P1 என்ற இந்த ஆப்ஜெக்டை பொறுத்தவரை நாங்கள் இனி எக்ஸ் ஆல்கூறு செட் பண்ணலாம். ஏன் செட் பண்ணலாம்? கிளாஸில் உருவாக்கிகளே சொல்லியிருக்கிறோம், செட் எக்ஸ் என்ற மெத்தட்டை நாங்கள் கால் பண்ணி எக்ஸ் அட்ரிபியூட்டை மாற்றலாம். அப்போ P1 என்ற எக்ஸை நாங்கள் மாற்ற போகிறோம் என்றால் P1 டாட் என்று சொல்லிட்டு எக்ஸ் P1 டாட் எக்ஸ் என்றால் P1 என்ற எக்ஸ் அதுக்கு 5 போடண்டு இப்படி நேராக சொல்லலாது. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னான் P1 டாட் எக்ஸ் என்றது P1 என்ற எக்ஸ், அது சரி. ஆனால் P1 என்ற எக்ஸை நீங்கள் வெளியில இருந்து அடையலாது. எக்ஸ் என்றது ஒரு பிரைவேட் அட்ரிபியூட். அப்போ P1 என்ற எக்ஸை மாற்றணும் என்றால் P1 டாட் செட் எக்ஸ் ரெண்டு போட்டு ஆர்கியூமெண்ட்டாக நீங்கள் 5 அனுப்பணும். அப்போ என்ன டாக்குமெண்ட் சொன்னால் இந்த 5 என்ற ஆர்கியூமெண்ட்டை கொண்டு இந்த செட் எக்ஸ் கால் பண்ணப்படும். எதுக்கு? P1 என்ற ஆப்ஜெக்ட்டுக்கு. அப்போ செட் எக்ஸ் மெத்தடுக்கு போய் பார்த்தோம் என்றால் செட் எக்ஸ் என்ற மெத்தட் கால் பண்ணப்படுது. 5 என்ற ஆர்கியூமெண்ட் எக்ஸின் என்ற பேராமீட்டரால் வேண்டப்படுது. அந்த 5 என்ற வேல்யூவை அது எக்ஸ் என்ற அட்ரிபியூட்டுக்கு அசைன் பண்ணிவிடும். எதுண்ட எக்ஸ் என்று கேட்டால் P1 என்ற எக்ஸுக்கு அசைன் பண்ணிவிடும். P2 என்ற எக்ஸுக்கு இல்லை, P1 என்ற எக்ஸுக்கு. அதே மாதிரி P1 என்ற y ஆல்கூற செட் பண்ணுறா என்ன செட் பண்ணலாம்? P1 டாட் செட் y பிராக்கெட்டுக்குள்ள நாங்கள் விரும்பின வேல்யூ கொடுக்கலாம். இப்போ என்ன நடக்கும் என்றால் செட் எக்ஸ் என்ற அதே மெத்தட் தான் கால் பண்ணப்படும், செட் y என்ற அதே மெத்தட் தான் கால் பண்ணப்படும், செட் y என்ற மெத்தட் கால் பண்ணப்படும். அந்த கால் பண்ணும்போது நீங்கள் கொடுத்த அந்த 10 அங்கே y இன் என்ற பேரில் ஆர்கியூமெண்ட்டாக பராமீட்டருக்கு வேல்யூ கொடுத்து அனுப்பப்படும். இந்த வேல்யூ 10 என்ற வேல்யூ y என்ற அட்ரிபியூட்டுக்கு அசைன் ஆகும். எதுண்ட y? P1 என்ற y. அதே மாதிரி P2 என்ற எக்ஸை செட் பண்ணுறா சொல்லுங்களேன். P2 என்ற எக்ஸ் P2 டாட் செட் எக்ஸ். செட் எக்ஸ் என்ற அதே மாதிரி தான் கால் பண்ணுறோம், ஆனால் இப்போ P2க்கு கால் பண்ணுறோம். இதுக்கு வேற வேல்யூ வைக்கிறோம் 50. இப்போ என்ன நடக்கும்னு சொன்னால் 50 என்ற இந்த ஆர்கியூமெண்ட் வேல்யூ பேராமீட்டர் வேல்யூ இந்த எக்ஸ் இன்னுக்குள்ள அனுப்பப்படும். செட் எக்ஸ் தானே கால் பண்ணப்படுது, செட் எக்ஸ் இந்த எக்ஸ் இன்னுக்குள்ள அனுப்பப்படும். இந்த 50 எக்ஸுக்குள்ள வைப்படும். எதுண்ட எக்ஸுக்குள்ள? P2 எக்ஸுக்குள்ள. அதே மாதிரி P2 வையை நாங்கள் செட் பண்ணலாம். செட் வையை கால் பண்ணி நாங்கள் செட் பண்ணாமல் விட்டால் என்ன வேல்யூ இருக்குமென்று பார்ப்போம். ஜாவா பொறுத்தவரை ஒரு இன்டிஜர் வேரியபிளுக்குள்ள வேல்யூ நீங்கள் கொடுக்காட்டி என்ன வேல்யூ கொடுப்படமன்றதை பார்ப்போம், என்ன வேல்யூ டிஃபால்ட்டாக வைப்படமன்றதை பார்ப்போம். இப்போ நாங்கள் கொடுத்த வேல்யூவில் ஒரு பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் சிஸ்டம் டாட் அவுட் டாட் println என்ற போட்டு இப்போ P1 என்ற எக்ஸ் ஆல் கூட பிரிண்ட் பண்ணணும். அது என்னென்று பிரிண்ட் பண்ணலாம், என்னென்று பெறலாம். P1 டாட் எக்ஸ் என்று சொல்லலாமோ? சொல்லலாது, எக்ஸ் எங்கேருந்து அடையலாது. ஆனால் கெட் எக்ஸ் என்று சொல்லி ஒரு மெத்தட் எழுதி வச்சிருக்கிறோம். அதுக்கு நாங்கள் ஒன்றும் கொடுக்கல, ஆர்கியூமெண்ட்டே இல்லை. ஆனால் அது உங்களுக்கு இங்கே கெட் எக்ஸை கால் பண்ணினா அது உங்களுக்கு எக்ஸின்ற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். எதுண்ட எக்ஸின்ற வேல்யூவை? P1 எக்ஸின்ற வேல்யூ. என்ன P1 டாட் கெட் எக்ஸ் தான் கால் பண்ணீங்க. அப்போ 5 என்ற வேல்யூ அது தரும். அப்போ 5 பிரிண்ட் பண்ணும். பக்கத்திலேயே ஒரு காமாவை போட சொல்கிறோம். பக்கத்திலேயே P1 என்ற வையால் கூட பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். P1 டாட் கெட் வை. இப்போ இதை கால் பண்ணும்போது கெட் வை P1க்கு கெட் வை கால் பண்ணப்படும். கெட் வை என்ன செய்யுது? P1 என்ற வை ஆல்கூரில் என்ன வேல்யூ இருக்கோ அதை ரிட்டர்ன் பண்ணுது. அதை நீங்கள் இங்கே பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கீங்க, பிரிண்ட் பண்ணும், அவ்வளோதான். இனி P2 P
P2 உண்ட ஆள்கூறுகளை பிரிண்ட் பண்ணுவோம். அதே ஸ்டேட்மெண்ட் தான் காப்பி பேஸ்ட் போடுறேன். என்ன P2.getX P2.getY யூஸ் பண்ணணும். அவ்வளவுதான். இப்போ ரெண்டு வேரியபிள் P1 P2 உருவாக்கி அதுக்கு X ஆள்கூறு Y ஆள்கூறு செட் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கிறீங்க. இதை ரன் பண்ணுறது வளமையை போல தான். முதல் சேவ் பண்ணணும். ஃபைல் சேவ் ஆஸ் சி டிரைவில் நான் ஜேபி என்ற ஃபோல்டருக்கெலாம் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணக்கு என்ன பேர் கொடுக்கணும்டா கிளாஸுன்ற பேர். கிளாஸ் இங்கே ரெண்டு கிளாஸ் இருக்குது, ஒன்று பாயிண்ட் மற்றது பாயிண்ட் டெஸ்ட். பாயிண்ட் டெஸ்ட்டுக்குள்ள தான் மெயின் மெத்தடில் இருக்கிறபடியால் நீங்கள் இங்கே பாயிண்ட் டெஸ்ட் என்ற பேரில் சேவ் பண்ணணும். பாயிண்ட் டெஸ்ட் டாட் ஜாவா என்று சேவ் பண்ணணும். சேவ் பண்ணியாச்சு. இனி இதை ரன் பண்ணுறதுக்கு கொமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போய் முதல் அது நாங்கள் சேவ் பண்ண டைரக்டரிக்கு போகணும். சிடி பேக்ஸ்லாஷ் கொடுத்து ரூட் டைரக்டரிக்கு வந்து சிடி ஜேபி என்று கொடுத்து நான் சேவ் பண்ண டைரக்டரிக்கு போய் யாவா சி ஜாவேக் பாயிண்ட் டெஸ்ட் டாட் ஜாவா என்று போட்டு என்டர் பண்ண கம்பைல் பண்ணும். ஒரு எரரும் இல்லை. எரர் இருந்தால் எரர் மெசேஜ் வந்திருக்கும். இப்போ ரன் பண்ணுறதுக்கு ஜாவா என்று போட்டு பாயிண்ட் டெஸ்ட் என்று போட்டு என்டர் பண்ணிங்க என்றால் 5,10 50,0 என்று வந்திருக்குது. 50,0 சைவர் என்றது இது பார்த்தீங்கன்னா P1.getX என்றைக்கு 5 P1.getY என்றைக்குள்ள 10. அப்போ முதலாவது லைன் முடிஞ்சது. ரெண்டாவது லைனில் P2.getX என்றைக்குள்ள 50 P2.getY என்றைக்குள்ள Y என்ற வேல்யூ நாங்கள் கொடுக்காட்டிலும் அங்கே Y என்ற அட்ரிபியூட்டுக்கு இடம் ஒதுக்கி அதுக்கு வேல்யூ டிஃபால்ட்டாக வைபட்டிருக்கும். அது ஒரு இன்டிஜர் அட்ரிபியூட் என்ற முறையில் சைவர் வைபட்டிருக்குது. அதை ரிட்டர்ன் பண்ணியிருக்குது, அதை பிரிண்ட் பண்ணியிருக்குது. அப்போ 5,10 50,0 என்ற அவுட்புட் வந்துருக்குது. இது ஒரு உங்களோட முதலாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம். இதை வடிவாக கிளியராக விளங்கி கொண்டா தான் அடுத்த சாப்டருக்கு நாங்கள் மூவ் பண்ணலாம். நல்லா விளங்கிக்கொள்ளுங்க. ஒரு கிளாஸை டிஃபைன் பண்ணும்போது அட்ரிபியூட்ஸ்களை ப்ரைவேட்டாகவும் மெத்தட்ஸ்களை பப்ளிக்காகவும் நாங்கள் போடுறது. ஏனென்று சொன்னால் இந்த அட்ரிபியூட்டுகளை கையாளுறது நேரடியாக வெளியிலிருந்து கையாளக்கூடியதாக இருக்கக்கூடாது. உதாரணமாக ஹியூமன் என்ற கிளாஸை பொறுத்தவரை ஹைட் என்று சொல்லி ஒரு அட்ரிபியூட் இருக்குது. அதுக்கு எனக்கு ஒரு வேல்யூ உமக்கு ஒரு வேல்யூ கொடுப்பட்டிருக்கும். எனக்கு கொடுத்த வேல்யூ குறைவாகவும் உங்களுக்கு கொடுத்த வேல்யூ கூடவாகவும் இருக்கும். அப்படின்னா நான் கட்டையாகவும் நீ உயரமாகவும் இருப்பீர். இப்போ என்னுடைய உயரத்தை நான் கூட்டணும் என்றால் என்னுடைய உயரம் சமன் 6 அடி 5 அங்குலம் மட்டும் போட்டால் கூடாது. அதுக்கு சில மெத்தட்கள் இருக்குது. எக்ஸசைஸ் பண்ணலாம். உயரத்தை கூட்டுறதுக்கான எக்ஸசைஸ்ன்றது மெத்தட். அந்த மெத்தட்டை நீங்கள் செய்ய உங்களோட உயரம் கூடும். அல்லது உயரம் கூடுனா சப்பாத்தை போட்டு உயரத்தை கூட்டலாம். அதாவது மெதட்டை பாவிச்சு தான் நீங்கள் கூட உயரத்தை கூட்டலாம். முடிய உயரம் அந்த அட்ரிபியூட்டில் நேரடியாக கையை வைக்க இயலாது. தலைமுடியின் நிறம் வெள்ளையாக இருந்துட்டுன்னு சொன்னால் நீங்கள் கருப்பாக்குறதுக்கு டைங்கிற மெதட்டை பாவிக்கிறீங்க. டை அந்த மெதட்டை கால் பண்ணி ப்ராக்கெட்டுக்கு ப்ரௌன் ஒன்று கொடுத்தா ப்ரௌன் கலராக வருது தலைமுடி. அப்போ மெதட்டை கால் பண்ணி தான் நீங்கள் அட்ரிபியூட் வேல்யூஸை மாற்றலாம். அதை மடிவாக விளங்கி கொண்டாதான் அடுத்தடுத்த கிளாஸுகள் விளங்கும். அப்போ இங்கே நான் ஒரு கிளாஸை டிஃபைன் பண்ணி அந்த கிளாஸை பாதிக்கிறதுக்காக இன்னொரு கிளாஸ் டிஃபைன் பண்ணியிருக்கிறேன். அந்த கிளாஸுக்குள்ளே தான் மெயின் மெத்தட் போட்டிருக்கிறேன். அதை வழியாக விளங்கி கொள்ளுங்கள். அடுத்த கிளாஸ் சந்திப்போம்.